சூப்பர் சிங்கர் சிவாங்கி இப்போ முதல் முறையாக அவங்களோட காதல் தோல்வியை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்த ஒரு விபரீத முடிவை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமா சின்ன திரைக்கு அறிமுகமானவங்க தான் சிவாங்கி. அதுக்கப்புறம் குக்கு வித்து கோமாளிலையும் கலந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விட குக்கு வித்து கோமாளி தான் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை வாங்கி கொடுத்து, இது மூலயமா படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படத்தில் டான் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காலேஜ் ஸ்டூடெண்ட் கதாபாத்திரத்தை இவங்க நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களுக்கு இவங்க பின்னணி பாடகியாகவும் அறிமுகமாகறாங்க. இப்படி தனக்குன்னு இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய சிவாங்கி இப்போ முதல் முறையாக அவங்களோட காதல் தோல்வியை பற்றி ஒரு பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஆமாம், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ அது பிரேக்கப் ஆகிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஹார்ட் பிரேக் எனக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நானே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அழகான பசங்க ஊர் முழுக்க இருக்காங்க. நமக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில். அதுக்காக லவ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. காதல் பண்ணலாம். காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செட் ஆகுமா, எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ் ஆகலை. கட்டாயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் லவ் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சிவாங்கி சில விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஹார்ட் பிரேக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா காதல் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு செய்தி இப்போ சின்னத்திரை வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்குற விதமாக குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கான ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அஜித் அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களோட கூட்டணியில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா இந்த படத்துலையும் நடிகை த்ரிஷா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. சுனில், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் சொல்லி பல பேர் பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சக்கூடிய இந்த திரைப்படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் இந்த படத்துக்கான டீசர் வெளிவந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை ரசிகர் மத்தியில் அதிகப்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் இந்த மாதம் இறுதி, அதாவது மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கான ப்ரீமியர் ஷோ பற்றியான ஒரு அப்டேட் தகவல், லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்குது. அது என்னன்னா, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகிற இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ஏப்ரல் 9 ப்ரீமியர் ஷோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாம். அதாவது ஏப்ரல் 9 இரவு 10:30 மணிக்கு ப்ரீமியர் ஷோ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இதில் எக்கச்சக்கமான ப்ரெஸ் பீப்புளும் கலந்துப்பாங்க. இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் ரசிகர்களும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்தால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த நியூஸ் பற்றியான உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.